மற்றொரு திருவழிபாட்டு ஆண்டை தொடங்குகிறோம். திருவருகை காலத்தின் முதல் நாள், முதல் ஞாயிறு. விழிப்பாயிருக்க இயேசு அழைப்பு விடுக்கிறார். இந்த விழிப்பாயிருத்தல் என்பது இயேசுவோடு உடனிருத்தல் தான். திட்டமிட்டு இயேசுனுடைய வருகைக்கு நம்மை தயாரிப்பது. ஏற்கனவே அவர் குழந்தையாக பிறந்து வந்துவிட்டார். அவருடைய பிறப்பை கொண்டாடுகின்ற காலம் இந்த திருவருகை காலம். அந்த கொண்டாட்டத்தோடு இயேசுனுடைய இரண்டாம் வருகையை பற்றியும் யோசிக்க நமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் பேசும் சொற்களும் செய்யும் செயல்களும் இயேசு நம் உடன் இருக்கிறார் என்பதை தெரிவிக்க வேண்டும். நாம் இயேசுவோடு இருக்கிறோம் என்பதை அறிவிக்க வேண்டும். திரு அருட்சாதன அருள், திருவார்த்தைகள், திரு விவிலியத்தை வாசித்தல், திரு சபையோடு சேர்ந்து வழிபடுதல், இறைவனை வழிபடுதல், இதிலெல்லாம் பலம் பெற்று எப்பொழுதும் விழிப்பாயிருந்தால் அவருடைய இரண்டாம் வருகை நமக்கு தரப்படும் தீர்ப்பு சுலபமாயிருக்கும், இனிதாக இருக்கும். எனவே நம்மை நாம் தயாரித்துக் கொள்வோம். இந்த திருவருகை காலத்தில் இன்னும் சில மணி நேரம் அதிகம் ஜபத்திலும் வழிபாட்டிலும் செயல்படுவோம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.